மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க கோடை வெயிலின் தாக்கத்தை போக்கும் விதமாக ஈரோடு தெற்கு மாவட்டம் திமுக சார்பில் சுட்டெரிக்கும் வெப்பநிலையில் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்தியாவில் 2வது இடத்தையும் பெற்றுள்ளது. எனவே பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்க தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். ஈரோடு காந்திஜி சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலுக்கு வந்திருந்த அமைச்சர் சு. முத்துசாமி அங்கிருந்த பொதுமக்களுக்கு கரும்பு ஜூஸ், இளநீர், மோர், நுங்கு, தர்பூசணி பழங்கள் போன்றவற்றை வழங்கினார். இதேபோல் ஈரோடு மாநகரில் உள்ள முக்கிய இடங்களான லட்சுமி தியேட்டர், வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம், ஈரோடு மத்திய பேருந்து நிலையம், மரப்பாலம் பகுதி, சூரம்பட்டி வலசு மாரியம்மன் கோவில் ஆகிய இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மாநகராட்சி மேயர் நாகரத்தினம், சுப்பிரமணியம், செயலாளர் மு. சுப்பிரமணியம், பெரியார் நகர் பகுதி கழக செயலாளர் அக்னி சந்துரு என்கின்ற டி. சந்திரசேகரன், 3ஆம் மண்டல தலைவர் சசிகுமார் மற்றும் கழக மாநில, மாவட்ட, மாநகர மண்டல தலைவர்கள், பகுதி கழக, வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்.